நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா. வெள்ளை குருமாவுக்கு இப்போ காலிஃப்ளவர் அரிஞ்சு அதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பத்தியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை சோம்பு இலை மூணுத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதில் வதக்கிட்டு, அதுங்க கூட இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சதை இப்போ போட்டு அது கூடயே வதக்கிறோம். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் மேஷ் ஆகாத மாதிரி, அதாவது குருமாவில் போட்டால் உடையக்கூடாது, கொஞ்சம் நல்லா முழுசாக தெரியணுன்றதுக்காக தான் இப்படி வதக்கிறோம். வதக்கிறது அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அது ரோஸ்ட் ஆனால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் குருமாவில் இந்த உருளைக்கிழங்கும் இந்த காலிஃப்ளவரும் உடையாது. இல்லைன்னா உடஞ்சி அப்படியே பொதன்னு ஆகிடும். அப்படியே கட்டி ஆகிடும். கொஞ்சம் குருமா பதத்துக்கு அப்படியே நிறையா அப்படியே கட்டியாகிடும் நிறையா. அதனால் கொஞ்சம் இது இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயில் இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம இதுக்கு தேவையான என்னென்னா இதில் அடித்து ஊற்றுறதுக்கு பாருங்க. இது இதுதான் இதுக்கு ஒரு பேஸ்ட் அடித்து வச்சுருக்குது. பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, மல்லி, வரமல்லி, இதெல்லாம் இது மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அது வதங்கின உடனே கொஞ்சமாக இப்போ இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். அப்புறம் தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு ஏற்கனவே கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒயிட் குருமா, அதனால் இதுலேயே பச்சை மிளகாய் போட்டு அடைச்சிட்டாங்க. தனியாக தேவையில்லை காரம். இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கலர் மாதிரி, இந்த கிரேவி மாதிரி வந்துடும். இது ஒயிட் குருமா மாதிரி இருக்காது. இப்போ இது ரெடி ஆகிறது கூட இப்போ அடித்து வச்சுருந்த குருமாவுக்கு அடித்து வச்சுருந்ததை மிக்சியில் அடித்து வச்சுருந்ததை அதில் போட்டாச்சு. பாருங்கள், குக்கரில் இப்போ அப்படியே கழுவி ஊற்ற வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். பார்த்தீங்களா, ஒயிட் குருமா அதுதான் சூப்பராக டேஸ்டியான ஒயிட் குருமா. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நாங்கள் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகள் இந்த செய்த ஒயிட் குருமா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஒயிட் குருமாவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வளர்த்து விடுங்க. உங்கள் ஆதரவில் நான் தமிழக விவசாயி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அன்பு உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்ட ஒயிட் குருமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் ஒயிட் குருமா. இது எப்படி செய்முறைன்னா, ஒரு எண்ணெய் போட்டு அதில் பட்டை, சோம்பு, இலை இது போட்டு வதக்கிட்டு, அது கூட வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கு வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கழுவி வச்ச காலிஃப்ளவர், அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பதையை கொஞ்சம் அது கூடயே போட்டு ரோஸ்ட் பண்ணி வதக்கிறது கூடயே கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் அது கொஞ்சம் உடையாமல் இருக்குன்றதுக்காக அது கூடயே போட்டு வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ குக்கரில் போட்டு இது கூட அடித்து போடுறது பேஸ்ட் என்னென்னா பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் மல்லி, இது எல்லாத்தையும் அது கூட தேங்காய் தேவையான அளவு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி இதில் ஊற்றி இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்களா, கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக ஒயிட் குருமா, காலிஃப்ளவர் ஒயிட் குருமா சூப்பராக வந்திருக்கு. கொதிச்சிகிட்ருக்கு, அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரமும் இதில் மிளகாத்தூள் போடுறதில்ல, ஒயிட் குருமான்றதால பச்சை மிளகா அடித்து போட்டுக்கிட்டாச்சு. நீங்கள் தேவையான அளவுக்கு காரம், உப்பு நீங்கள் சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ. குக்கிங் சேனல்ஸ், sisters and brothers, please subscribe my channel, support my channel, share my video, like my video. Thanks for watching. Thank you so much. Please subscribe. Thank you so much, all my sisters and brothers. Have a good day. Thanks a lot. Bye.